மதுரையில் ஒரு தடவை பட்டுக்கோட்டையாக கண்ணதாசனாங்கிற அந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறப்ப சக்கரவர்த்தி திருமகளில் வரக்கூடிய ஒரு பாட்டை அந்த 2 பேரும் டேப் வச்சுக்கிட்டு பாடுவாங்களோ, அதுக்கு பேர் லாவணின்னு பேர். எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு எங்கள் ஊரில் பாடுவாங்க. அதை அந்த என்எஸ் கிருஷ்ணனும் எம்ஜிஆர் பாடுவாங்க. அந்த உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது, ஈட்டி கத்தி கோடாரி இதெல்லாம் இல்லை, நிலைகட்டு போன நயவஞ்சகனின் நாக்குத்தான் அதுன்னு முடிப்பாங்க அந்த பாட்டு. பட்டுக்கோட்டைன்னு சொல்லிவிட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு 30-35 வருஷத்துக்கு முதல்ல. கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு, மதுரையில் அது ஒரு பெரிய கஷ்டம், கீழே இருந்து உடனே சொல்லிவிடுவாங்க, இது பட்டுக்கோட்டை பாட்டில்ன்ட்டார் அவர். எனக்கு அப்படியே முகமெல்லாம் வேர்த்து போச்சு, புதுசாக பேசுகிற ஆள் நான். அப்போ உடனே நான் கோவத்தோடு, அப்போ யாருன்னு சொல்லுங்கள். அது எனக்கு தெரியாது, ஆனால் அது பட்டுக்கோட்டை இல்லைன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரில. சரியா, இப்போதைக்கு நான் பட்டுக்கோட்டைன்னு இருக்கேன், நீங்கள் இல்லைன்னு இருக்கீங்க, நம்ம இன்னொரு பட்டிமன்றத்தில் சந்திப்போம்ட்டு நான் உடனே என்ன செஞ்சேன்னா, அப்போல்லாம் கூகுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி தான் மாதா பிதா குரு கூகுள் தெய்வம்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சந்தானி எங்கள் ஊரில் உண்டுங்க. பழைய சினிமாக்களுடைய பாட்டு புத்தகம் பூரா அதில் இருக்கும். அதை போய் தேடி எடுத்து அதில் தான் கரெக்டாக போட்டிருப்பாங்க. சக்கரவர்த்தி திருமகள்னு அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டு. இது எழுதினவர் யாருன்னு இப்போ உங்கள்கிட்டே கூட கேட்குறேன்னே. நான் அவர் என்னைய பட்டுக்கோட்டை இல்லைன்ட்டார், நீங்கள் சொல்லுங்க அப்போ யாருன்னு. அந்த அந்த பாட்டு என்னன்னா, அந்த இது புகையும் நெருப்பில்லாமல் எரிவது அது, பசித்து வாடும் மக்கள் வயிறு அது, கேள்வி பதிலாக வரும். சக்கரவர்த்தி திருமகள் எம்ஜிஆர் என்எஸ் கிருஷ்ணன் டேப் அடித்து பாடுவாங்க. இந்த கவிதை எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா, கிழவன் சுந்தரம்னு அதில் போட்டிருந்துச்சுங்க. அப்புறம் நான் அந்த தமிழ் சினிமாவின் வரலாறு எடுத்து படித்தப்போ க்ளவுன்னா கோமாளி, இந்த கோமாளிக்கு இது வச்சுருப்பாங்க, க்ளவுன் சுந்தரம்ங்க. அவர் எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு. பாருங்கள், நமக்கு பல விஷயங்கள் தெரியலை. அதுவும் இந்த நம்ம வாழ்கிற காலத்திலேயே சில விஷயம் நமக்கு தெரியாமல் போகுதுங்கிற வருத்தம் நமக்கு இருக்குது. ரொம்ப அருமையாக சொன்னாங்க, அழகாக பேசினார், அருமையாக பாடினார். அது பாருங்கள், பொய் அவனை வாழ விடாது, உண்மை அவனை சாக விடாது. ஹரிச்சந்திரனுடைய வரலாறு அதுதானங்க. மனைவி மகன் ஏற்கனவே செத்துட்டான் பாம்பு அடித்து, மனைவியை வெட்ட வேண்டிய சூழல் வந்துருச்சு. அப்பவும் பொய் சொல்ல மாட்டேன். அப்போ கூட அந்த விஸ்வாமித்திரர் தோண்டி சொல்கிறாரு, எனக்கு தந்த பொருளை இல்லைன்னு சொல்லிவிடு, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுறேங்கிறார். இல்லை போயா பட்ட நீ என்ன. அப்படி நிற்கிறான் வாழை வீசினான் பாருங்க, அது பூமாலையாக அவள் கழுத்தில் விழுந்தது. இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குதுன்னு நம்ம அந்த விமல் படத்தில் கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா, உண்மைக்கு அழிவில்லை என்று நமக்கு காட்டுவதற்கு ஒருவன் வாழ்க்கை, அதுதான் உண்மை. அதனால தான் ஹரிச்சந்திரனுடைய கதையை நாடகமாக பார்த்த காந்தியடிகள் என்ன செஞ்சார், வாழ்நாள்லாம் பொய் பேசக்கூடாதுன்னு வாழ்ந்தார். அதுவும் மது மாது மாமிசம் இந்த 3 நீ வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்மளால் தான் என்ன செய்வோம், விசாவை ரத்து பண்ணு, நான் போகிறதே அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், இன்றைக்கி மட்டும் இல்லை, நான் என்றைக்கும் தொட மாட்டேன், பிற மாதரை சிந்தையாலும் தொடேன். ரொம்ப அற்புதமாக பேசினார். நல்ல இலக்கியங்களை எடுத்துக்காட்டி, சும்மா புத்தகம் வாங்கி படிச்சுட்டு போயிட்டோம்னு என்ன அர்த்தம், சாலை விதிகளை பின்பற்றாவிட்டால் அங்கு விபத்து ஏற்படும், சரியான இடத்துக்கு போக முடியாது. சில பேர் 5 நிமிஷம் வேகமாக போகணுங்கிறதுக்காக 50 வருஷம் கழித்து போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது எந்த இடம்னு நமக்கு தெரியும், ஆக்சிடெண்ட். அப்போ வாழ்க்கை விதிகள் எதுவோ அதுதான் இலக்கியம் தருகிறது. 4 பேருக்கு நல்ல பாராட்டை கொடுத்துருக்கேன். இப்போ இன்புற்று மகளன்னு தொடங்கினாங்க. எப்படி அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பிடிச்சிருந்தா தானங்க நம்ம போய் பார்ப்போம், படிப்போம். அப்போ அவனை ஈர்க்கணும்னா என்ன வேணும்? இப்போ நாம் வாங்குகிற அந்த ஸ்வீட்டு அதில் இனிப்பு மட்டும் போட்டால் போதுமுங்க. வண்ணம் போடுறாங்களே எதுக்காக? பார்த்தோன்னே வாங்கணும் போல இருக்குது. மலர்கள் 5 குணங்களை கொண்டவை என்று சொல்வார்கள். அவற்றில் ஒன்று மென்மை, அவற்றில் ஒன்று தேன், அவற்றில் ஒன்று நறுமணம், அவற்றில் ஒன்று வண்ணம். இப்போ பாருங்கள், இந்த வண்ணம் எதுக்காக அப்படின்னா,
அந்த பட்டாம்பூச்சிகளை இழுக்கணுமா, தேனியை இழுக்கணுமா. எதுக்கு? அதுக்கு சோறு போடுறதுக்கா? இல்லைங்க, அது வந்தால் தான் இது என்னாகும், இனப்பெருக்கம் செய்ய முடியுங்கிறதுக்காக எல்லாவற்றிலையும் ஒரு சுயநலம் இருக்கத்தாங்க செய்யுது. அப்போ அந்த வண்ணத்தால் என்ன செய்யுது, அந்த பூச்சிகள் இழுக்குது. நம்ம ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னா யாராவது சொல்லி கேட்போம், அல்லது ஒரு புத்தகத்தை வாங்கி லேசாக அப்படி பார்த்துருப்போம். 10 வருஷம் வீட்டில் ஒரு புத்தகம் இருக்குங்க, ஒரு நாள் எடுத்து படித்து பார்ப்போம், நம்ம வாழ்க்கையவே அந்த புத்தகம் புரட்டி போடும். நான் சொல்கிறேன், அந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவேன். உதயமூர்த்தி எழுதின MS உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள்னு ஒரு புத்தகம், ஞாபகம் வச்சுக்குங்க, போகிறப்போ கூட வாங்கிட்டு போங்க. எதுவாக வேண்டுமென்று நாம் நினைக்கிறோமோ, நான் பின்பற்றியெல்லாம் நடக்கலை, அதை நான் படித்தேன், நினச்சேன், அதை சாதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதான் எண்ணம் தான் வந்துச்சு. நான் அப்போவே ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிட்டேனா, பால் கோவா விற்பார், பால் விற்பார், அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்டிடுவார், கோடீஸ்வரன் ஆயிடுவார். எங்கள் ஊரில் ஒருத்தர் 30 வருஷமாக பால் கறந்துக்கிட்டே இருக்கார், பால் கோவா கூட கிண்டலை, பாவம். ஆக முடியாது, காலம் அதுக்கு வரணும். அப்போ இந்த இடத்துக்கு படித்து மகிழணும்னா மனசுக்குள்ளே ஒரு குதூகலம் ஏற்படணுங்க. எப்படி ஒரு இசையை கேட்டவுடனே நமக்கு ஏற்பட்ட இன்பமோ, ஒரு புத்தகத்தை படித்த உடனே நமக்கு ஏற்படுற நெகிழ்வு. நீங்கள் ஜெயகாந்தனுடைய கதைகள்லாம் படித்தீங்கன்னா, இப்போ கூட நான் அந்த மீனாட்சி புத்தக நிலையத்தை அப்படி கிடக்கிற போது இங்கனக்குள்ளே இந்த ஸ்டாலில் அவருடைய புத்தகம் முழுவதையும் ஒரு காலத்தில் வெளியிட்டவங்க ஜெயகாந்தனுடைய புத்தகத்தை அவங்க தான் வெளியிட்டாங்க. இப்போ எல்லோரும் வெளியிடுறாங்க. அதில் முக்கியமாக ஒரு மனிதன் ஒரு வீடு உலகம் ஒரு உலகம், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஆனந்த விடனில் வந்ததுங்க. கோபுலு ஓவியர், படம் வரைஞ்சவர். இந்த புத்தகம் பற்றி நான் என் நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இது படமாக வந்திருக்கணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், ஐயோ படமாக வர்றதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணோம், நான் தான் அதில் வரக்கூடிய ஹென்ரிங்கிற கதாநாயகனாக நடிக்கிறதா கூட இருந்துச்சு, கடைசி நேரத்தில் அந்த படம் நின்று போச்சு அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் அந்த கதையை படித்து பாருங்கள். என்னுடைய 10வது வயசில் நான் படிச்சிருப்பேங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த புத்தகத்தில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, காலச்சுவடு போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தில் என்ன ஆச்சு தெரியுமா, கோபுலு படம் ஆனந்த விடலில் வந்துச்சுல்ல, அதே படத்தை எடுத்து அந்த புத்தகத்தில் போட்டு அப்படியே பதிப்பிச்சிருக்காங்க. அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அதில் வர்ற அந்த மனிதர்கள் மாதிரி நம்ம மனிதர்களை சந்திக்கவே முடியாது. அவ்வளவு நம்ம கூட பேசிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குங்க. அதுதான் ஆச்சரியம். நான் ரஷ்யா போனேன்னு சொன்னேன்ல, அங்கே போகிறப்ப அந்த தெருக்கள் வீதிகள்லாம் எனக்கு அந்த ஆறு வால்கா நதி பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டேன். ஏன்னா நான் அடிக்கடி ராகுல சாங்கித்யாயினுடைய வால்கா முதல் கங்கை வரை புத்தகத்தை சொல்லுவேன். இதுதான் வால்காவா, கங்கை பார்த்துருக்கோம், இன்றைக்கி வால்கா பார்த்துட்டோம், சந்தோஷப்பட்டேன். அதில் வர்ற தெரு எல்லாத்தையும் எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருந்துச்சு, நெஞ்ச மறப்பதில்லை மாதிரிலாம் இல்லை. அந்த ரஷ்ய புத்தகங்களை படித்து 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 அந்த வீதி தெரு அப்படி புக்கு திரும்பினா இது அப்படிங்கிறதுலாம் நம்ம மனசுக்குள்ளே பதிவாயிருக்குங்க. இவங்க சொன்னாங்கல்ல, அந்த ரயில்வே பலகை போடப்பட்ட மேடைன்னு சொல்கிறப்ப நமக்கு அந்த இடம் தெரியுது பாருங்க. அது மாதிரி அந்த புத்தகங்களை நம்ம படிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் மட்டும் லைப்ரரியில், அதாவது நூலகம் இருக்கும். அந்த வியாழக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு மேலே எங்கள் கிளாஸு 7th Aன்னு வச்சுக்கங்களேன், அதுக்காக திறப்பாங்க. அப்போ ஓடிப்போய் அந்த புஸ்தகத்தை எடுக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. கரெக்டாக பார்த்தா நல்ல புஸ்தகம் அடுத்தவங்க கைக்கு தான் போயிடும். பார்த்துருக்கீங்களா? இந்த பொன்னாடை போத்துறப்ப கூட நான் பார்த்துருக்கேன். நமக்கு பக்கத்து ஆளுக்கு நல்ல பொன்னாடியாக வந்த மாதிரியே தோணும். அந்த கலர் போத்திருக்கலாமோ நமக்கு அப்படின்லாம் தோணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால தான் பல பேர் சாப்பிட்றப்ப பக்கத்துலையை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இடையே பார்த்து திங்க வேண்டியதானே. அது என்னன்னா மனசுக்குள்ளே குறுன்னு இருக்கும், அது என்னமோ அப்படின்னு. இப்போ அந்த புத்தகத்தை படித்து அதில் வரக்கூடிய ஒரு சித்திரக்கதையோ, அதில் வரக்கூடிய ஒரு தொடர்கதையோ, அம்புலி மாமா இதுவோ படிக்கிற போது என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுமா?
வந்தியத்தேவனோடு குதிரையில் பயணம் பண்ணுறான்னு நமக்கு இருக்குங்க. நந்தினி அவன் அந்த திரையை விலைக்கு பார்க்குறான்னு சொன்னால் அப்போ நந்தினி யார் தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சோழர் காலத்தில் வாழ்ந்த உண்மை பாத்திரம் இல்லை நந்தினி. ஆழ்வார்க்கடியான் உண்மை பாத்திரம் இல்லை. அதில் வரக்கூடிய ராஜராஜ சோழனும் அதில் வரக்கூடிய வந்தியத்தேவனும் குந்தவை நாச்சியாரும் தான் உண்மையானவர்கள். பழுவேற்றாயர்கள் உண்மையானவர்கள். ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்மளே குதிரையில் போகிற மாதிரி ஒரு ஆச்சரியம் இருக்கும். சில பேர் பாருங்கள், அவனாக விளையாடுவான், விளையாடாத பல பேர் விளையாடுறவனோடு சேர்ந்து விளையாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவன் பம்பரம் குத்துவான், இவன் நாக்கு குத்து இன்னும் அப்படி வச்சுக்கிட்டு இருப்பான். இவன் கையில் பம்பரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. கிரிக்கெட்டை யோசிச்சு பாருங்கள், விளையாடுறது 11 பேர், 11 கோடி பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ எல்லாம் சேனல்ஸ் வந்த பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம கனடா போயிருந்தப்போ ஒரு இதுக்கு போயிருந்தோம். ஒரு சேனலுக்கு தமிழ்நாட்டுக்காரர் தான் நடத்துகிறாரு, பத்மா சுப்ரமணியத்துடைய பிரதர் அவர் நடத்துகிறாரு. அதுதான் லைவாங்க, நேரடி ஒளிபரப்பு தரதான். எங்கே ஒலிம்பிக்லேயும் கிரிக்கெட்டு இதுலேயும் டென்னிஸ் விளையாட்டையும் நேரடி ஒளிபரப்பு. இப்போ வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கிரவுண்டுக்கு போகலைங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடியதை இவங்க உணர்றாங்க. அது நம்ம ஊரில் கிரிக்கெட் தெரியாத ஆளுங்க கிரிக்கெட் பார்ப்பாங்க பாருங்க. ஐயோ, கருத்து சொல்கிறத பார்த்திங்கன்னா 3 வயசு பையன் இருப்பாங்க. அவன் சொல்லுவான், என் லைஃப்லேயே இப்படி ஒரு விளையாட்டை பார்த்ததில்லை அப்படிப்பான். அவனுக்கு லைஃபே 3 வயசு தான். என் லைஃப்லேயே இப்படி ஒரு விளையாட்டு பார்த்ததில்லை. அதில் நான் எங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கேன். இந்த காலையில் நடந்த கிரிக்கெட்டை சாயங்காலம் ஹைலைட் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹைலைட்னா என்ன? அதில் வரக்கூடிய முக்கியமானது. அதில் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இதுலையாவது ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்பேன் தம்பி, காலையில் தான் தோற்று போனாங்க, இந்த இது ஹைலைட்லையாவது ஜெயிக்கிறானான்னு பார்ப்போம். இது ரொம்ப பேர்த்துக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, இதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அதுவும் இந்த அப்பாவித்தனமாக கேட்குற கேள்வியில் தான் ஆச்சரியம் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டி சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்கு கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஒன்று, ஐயோ ஏம்மா, நான் பார்த்து சொல்கிறேம்மா, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு டிவி வேணுமாம்ல அப்படின்னு கேட்குது. நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்? அவன் என்ன செவத்துலேயே கனெக்ஷன் கொடுத்துட்டு போவேன்? அப்போ அந்த அறியாமல் இருந்திருக்கு ஒரு காலத்தில். எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருக்குங்க. ஃபோன் அடிக்கும். நாங்களாம் ஊருக்கு போயிருந்தோம்னு வைங்க, எங்கள் அத்தை ஒருத்தவங்க வயசானவங்க இருப்பாங்க, மாடியில் இருப்பாங்க. ஃபோன் அடிக்கிறப்ப அங்கேருந்து இந்த வர்றேன்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. யார்கிட்ட? அந்த ஃபோனுகிட்ட. கரெக்டாக வருவாங்க, நின்று போயிடுவாங்க, திருப்பி வருவாங்க. திருப்பி அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? சேலையை வச்சு படுத்திருப்பாங்க. அது எப்போ கூப்பிட்டாலும் பேசணும்ல. அதுவும் பேச்சில் சண்டையை பார்த்தா, நீ யாரா, நீ யாரு, இது இப்படி தான் கேட்பாங்க. இதெல்லாம் இந்த சந்தோஷமெல்லாம் ஒரு கதையிலையோ ஒரு ஜோக்குலேயோ படித்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. அதை படிக்கணும்னு தோணுது. மொழிபெயர்ப்பு நாவல்கள் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம பார்க்காத இடங்களெல்லாம் பார்க்குற சந்தோஷம் வரும். சித்பவானந்தர் எழுதின இந்த இமயமலை பற்றிய ஒரு புத்தகங்க 1938 எழுதியிருப்பார். ஒரு காலத்தில் பியூசிக்கு துணைப்பாடமாக இருந்ததான். நீங்கள் அதில் இமயமலை ஏறி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியை பார்த்துட்டு வர்ற மாதிரியே இருக்கும் படிச்சிங்கன்னா. பாருங்கள், அது வெறும் பேப்பர் தானே. இந்த பேப்பரை கரையாக திங்கும், கழுத திங்கும், அருமை தெரியாதனால. ஆனால் நம்ம அதை பார்த்து கண்ணீர் விடுவோம். ஐயோ, ஒரு பக்கம் காணமே அப்படின்னு கண்ணீர் விடுவோம். அப்போ அந்த சாதாரண தாள் பேப்பர் அது என்ன செய்யுது? நம்மளை அப்படி மகிழ வைக்குது, அப்படியே குதூகலப்படுத்துது, பெரியாளாக வரணுங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்கி காட்டுது. இது எல்லாம் புத்தகத்தில் தர்ற விஷயம் தானேங்க. ஒரு பேனா அப்படி குனிகிற போது ஒரு சமுதாயம் நிமிரும்னு சொல்கிறானே, என்ன அர்த்தம்? அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம் தானேங்க. இன்றைக்கும் பல நாடுகள் விடுதலை பெற காரணமாக இருந்தவர்கள் யார்? எழுத்தாளர்கள். போர் மட்டும் இல்லைங்க,
போர்னால் சாதிக்கிறது ஒரு வகையாக இருக்கலாம். உலகத்தையே அழிக்கக்கூடிய அணுகுண்டை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டீன்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த அணுகுண்டுக்கு மாற்று என்னன்னு கேட்குறாங்க. அவர் ரொம்ப நேரம் சும்மா இருந்துட்டு சமாதானம் அப்படிங்கிறாருங்க. வேறு வழி இல்லை. இன்னொரு அணுகுண்டா போடுவாங்க, அணுகுண்டுக்கு மாற்று இன்னொரு அணுகுண்டா இல்லை, பேசாமல் இரு, அவ்வளோதான், சண்டை போடாத, உலக உயிர்களை பார்த்துக்கொள், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவருடன் சித்த சத்துருவாகி எம்பெருமான் நடம்பதியும் இடமன நான் தெளிந்தேன். அந்த வித்தகரதமடிக்கு ஏவல் செய்ய என் சிந்தை மிக விளைந்தது. வள்ளலார் சொல்கிறாங்க, எல்லா உயிர்க்கானவும் இந்த உலகங்க. இந்த உலகம் எனக்கானதா இல்லை, நமக்கானதா இல்லை. ஒரு உயிர், சின்ன உயிர் வந்தால் கூட யாராவது கால் தள்ளினா கூட நான் பயந்துருவேன். எப்பப்பா அது இருக்கட்டும்டா. பாம்பு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. பாம்பு இடத்துல நம்ம வீடு கட்டியிருக்கோம். வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தது, தண்ணிக்குள்ளே வீடு கட்டியிருக்கோம். அப்புறம் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்ததுன்னே எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வட்டம் நான் போய் இந்த மழை நேரத்தில் மெட்ராஸில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு அந்த காரே மிதக்குது. என்னுடைய கார் ஓட்டி படகோட்டி மாதிரி போய்கிட்டு இருக்காரு. இது எப்படா கதவை திறக்கிறதுன்னு கூட தெரியல. அப்போது ஒருத்தன் இது அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பு, என்ன ஒருத்தன் கழுத்தளவு தண்ணிக்குள்ளே நிற்கிறான், வீட்டுக்குள்ளே தண்ணி. அப்போ சொல்கிறான், இந்த பிளாட்டு வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு போட்டிருந்தாங்க, மேலையா கீழையான்னு பார்க்காம விட்டுட்டேன், 10 அடி மேலே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு வினாடிக்குள்ளே நம்மளுடைய மனசு அப்படி ஒரு குதூகலத்துக்குள்ளே போயிட்டு வருது பார்த்தீங்களா. இதுதாங்க நம்முடைய மொழிக்கான பெரிய ஆற்றல். சொன்ன உடனே சிரிக்கிறீங்க. சில மொழியில் இன்றைக்கி ஜோக் சொன்னால் 2 நாள் கழிச்சு தான் அவன் சிரிப்பாயிடலாம், புரிஞ்சு தொலையாதான். அப்படியா இருக்கிறது இல்லை. அப்போ இந்த மொழி நம்மை நெகிழ வைக்கிறது, மகிழ வைக்கிறது, நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. துள்ளல் மாதிரி. இந்த ஜாக்கிசான் படம் பார்த்துட்டு சில பேர் எதையாவது உடைக்கிற மாதிரி கோவத்தோடு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? டங்குன்னு தப்பி போவாங்க. இந்த படம் பார்த்துட்டு வரதை வச்சு அது என்ன படம்னு பார்க்கலாம். ஒருதலை ராகம்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா? டி ராஜேந்தர் எடுத்த ஒரே நல்ல படம். அந்த படத்தில் அது 80s வந்தப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஆச்சரியம், இன்டர்வல் அப்போங்க முறுக்கு கூட எவனும் வாங்கி திங்கலைங்க. ஏன்னா அந்த சோகம் போயிடுமா, அப்படியே சோகத்துலேயே ஆழ்ந்துட்டாங்க எல்லாரும். ஒரு படம் அப்படி செய்யுது. சரி, இப்போ நம்மை பொறுத்தளவில் அது 10 பக்கமாக இருந்தாலும், 1.25 அடியாக இருந்தாலும், ஒரு வரியாக இருந்தாலும், அது நம்மை மகிழ வைக்கிறது, உற்சாகப்படுத்துகிறது. அதனால் இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழத்தான் என்று முடிக்கலை. இன்னும் பணம் வாங்கலை, போனால் போய்க்கங்க, எனக்கு என்ன வந்துச்சு. முடிக்கலை எந்திரிச்சு பாடிடுறாங்க, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அவ கேட்ட மாதிரி இன்புற்று மகிழ்ந்துட்டா போதுமா சொல்லுங்க பார்ப்போம். சின்ன குழந்தையாக இருக்கப்போ பம்பரை விளையாடுவோம், குண்டு விளையாடுவோம். இப்போ அதெல்லாம் எங்கே விளையாடுறாங்க? இப்போ பெரும்பாலும் கொள்ளு குத்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, வீடியோ கேம்ஸ் பார்த்துக்கிட்டு. அந்த சின்ன பிள்ளையாக இருக்கப்போ நமக்கு அந்த மேலே அவ்வளோ உயிராக இருக்கும். நான்லாம் ஒரு பம்பரம் வச்சுருந்தேங்க. அது எந்நேரமும் அது கூட தான் பையில் வச்சுருப்பேன், இப்படி தலைக்கு வச்சு படுத்திருப்பேன். நடராத்திரியில் எழுந்திரிச்சு பார்ப்பேன், அது எவனு தூக்கிட்டு போயிட்டானான்னு சொல்லி. ஒரு நாள் அந்த பம்பரத்தை காணோம். எப்படி வாழப்போகிறோம்னு நான் ஏங்கிட்டேங்க. பம்பரம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்வானா அப்படின்னு சொல்லி நான் அப்படி. அது எப்போ? அந்த வயசில். ஏங்க இந்த புத்தகத்துக்குள்ளே மயில் தோகை வச்சு அது குட்டி ஓடும்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதிலெல்லாம் ஒருத்தர் என் கூட படித்தவன் அதுக்கு தினம் அரிசி போட்டுக்கிட்டு இருப்பான். செனையாக இருக்குது, குட்டி போடும். வெள்ளிக்கிழமை போடுறப்போ உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி
அவனோடு சேர்ந்து நானும் மெதுவாக அப்படி எடுத்து பார்ப்பேன். ஆனால் அந்த மகிழ்ச்சி சரி, நம்ம அப்படியே இருக்க முடியுமா? இப்போவும் நான் எங்கள் வீட்டில் நான் புத்தகத்தை திறந்து பார்த்துக்கிட்டேன்னு வைங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா எட்டி பார்த்தாங்கன்னு வைங்க, ஐயோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? அது அந்த அந்த இன்புறுதல் என்பது ஒரு இடத்துல சரிங்க. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா, அப்புறம் அதை பற்றி படிக்கணும். மயிலுக்கு என்ன பெருமை? ராமாயணத்தில் கைகேயை பார்த்து மந்தரை என்கிற கூனி பேசுகிறா. மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள். ஒரே வரியில் ராமாயணம். வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்சபாண்டவரை பகைத்து அழிந்தார். பாரதம் 2 வரியில் பாகப்பிரிவில் 2 காப்பியத்தை சொல்லிட்டு போவாங்க நம்ம ஆட்கள். சரி இருக்கட்டும். இதில் போய் என்ன சொல்கிறா, மயில் போன்றவளே, யாரை? கைகேயை பார்த்து. ஏன் மயில் போன்றவளை சொல்கிறா தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மூத்தவனுக்கு தான் பட்டம், மூத்தவனுக்கு தான் பட்டம்னு பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் சொல்கிறாங்க, ஒரு லாயர் மாதிரி பேசுகிறா. யார்? கூனி. அவ்வாறு மயில் முட்டையிடுறப்ப எல்லா முட்டையும், ஒரு முட்டை முதல்ல, 2வது முட்டை மறுநாள், 3வது 5 முட்டை எடுத்துன்னு வச்சுக்கிடுவோம். 5 முட்டையை அடகாக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். முதல் முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு வெளியே வந்தால் 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5. ஆனால் முதல்ல வந்தது மூத்ததான்னா இல்லையாங்க. மயிலில் எப்படி மூத்தது கண்டுபிடிக்கணும்னா, அந்த 5 குஞ்சில் எந்த குஞ்சு முதல்ல தோகை விரிக்கிற அளவுக்கு வளருதோ அதுதான் மூத்ததான். எது தோகை விரித்து ஆடுகிறதோ அதுதான் மூத்தது. அதனால தான் மயில் போன்றவளேன்னு சொல்லிட்டு, ராமன் முன்ன பிறந்ததுனால அவனுக்கு பட்டம்னு சொல்லாத, ஓ மகன் பிந்தி பிறந்திருந்தாலும் அவன் தோகை விரிச்ச அளவுக்கு வந்திருப்பான். இதை நான் எங்கேருந்து படித்தேன் தெரியுமா? நாமக்கல் கவிஞர் திருவள்ளுவர் திடுக்கிட்டார் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்காருங்க. மயில் முறை மரபுங்கிறார். இந்த சொல்கிறார் பாருங்க, அது மரபு, மயில் முறை மரபுங்கிறாங்க. தகுதி உள்ளவன், திறமையுள்ளவன், அது மாதிரிங்க. இப்போ இதை படித்த உடனே நமக்கு ஒன்று தோணணும். இங்கே ஒருத்தன் சொல்கிறான் புறநானூற்றில், டேய் மக்கள் ஆதரவை பெறாத ஒருத்தன் அவன் எப்படி இருக்கணும், அப்பாவுக்கு பிறகு பையன் அப்படின்னு வந்தால் அந்த இதில் ஒரு பெருமை உண்டு. ஆனால் அதில் பெருமை தன்னுடைய வீரத்தால் சாதித்து வரணுங்கிறாங்க. மூத்தோர் கூற்றம் உய்த்தன பால் திற வந்த பழவுகள் தாயம் அப்படிங்கிறார். பால் தர வந்த, பால்னா ஒரு வகையான ஊழ், ஆகூழ்னு சொல்லுவோம். இது மாதிரி முன்னோர்கள் எழுதி வச்சதை படிப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்குங்கிறத ஒரு நூல் சொல்லணும், அதை படித்தவன் அதுபடி நடக்கணும். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி நிரூபித்த உடனே அப்போ உடனே அந்த மண்ணை டக்குன்னு அந்த முத்துப்பரல் அதை இவன்கிட்ட வாங்கினதை வச்சு அடித்தா ஒரு அடி, அதில் மாணிக்க பரல் இருந்துச்சு. இவனுடைய பாண்டிய நாட்டு முத்து இல்லை. உடனே என்ன செஞ்சான்? உதட்டில் அடிச்சிச்சு. இந்த வாய் தானடா சொல்லிச்சுன்னு. யானோ அரசன் அப்படின்ட்டான். யானே கல்வன். இப்படி தீர்மானிக்கிறதுனா அவன் நீதிமானதாக தானே இருந்திருக்கணும். இங்கே அப்படித்தான் செய்வேன், இவ்வளோ பிடிச்சி உள்ள வைக்கிட்டா சொல்லலாம்ல. சோழ நாட்டுக்காரி வந்துட்டா பாண்டிய நாட்டுக்கு, சொல்லலைங்க. பிள்ளைய அப்பா அம்மா அடித்து வளர்க்கணும், கூடாதுன்ட்டாங்க. வாத்தியார் அடித்து வளர்க்கணும், கூடாதுன்ட்டாங்க. இப்போ அடிக்கக்கூட வேணாம், லேசாக உத்து பார்த்தா போதும், கொலை முயற்சின்னு போட்டுறாங்க. வாத்தியாரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது. வாத்தியார் அடித்து வளர்க்கலை, அப்பா அம்மா அடித்து வளர்க்கலை, கடைசியில் காவல்துறை தான் அவனை அடித்து வளர்க்குது. ஏன்? அவனை திருத்த வேண்டிய அத்தனையும் திருத்த முடியாத வாய்ப்பு போச்சு. இப்போ ஒரு முறைப்படுத்துவதற்காக நதி தண்ணீர் தானே போயிடுச்சுன்னா அதனால் பயன் இல்லைங்க. எப்படி ஓடுற நதிக்கு நடுவில் முதல்ல ஒரு அணைக்கட்டை கட்டி உலகத்துக்கே வேளாண்மையை கண்டுபிடிச்சி கொடுத்தவன் தமிழன்
கல்லணை கட்டிய சோழன் மூலமாக என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அதுபோல் ஆறுக்கு கரை எப்படி இருக்கணும்னா அந்த தண்ணீர் சரியாக வயலில் சென்று பாயிற மாதிரி இருக்கணும். அப்படி உதவுனாத்தான் அதுக்கு பெருமை. இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, உதவாக்கரை அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லை. விருமாண்டி படத்தில் மாட விளக்கேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த அப்பத்தா இறந்து போனப்ப அவர் இறந்துத்தியான்னு கேட்குறப்ப அந்த சவுண்டோடு சேர்ந்து அந்த பாட்டை ஆரம்பிக்கும். மாட விளக்கேன்னு அந்த பாட்டு. அதில் உதவாக்கரையானேன்னு ஒரு வார்த்தை வரும். உதவாக்கரைன்னு என்ன தெரியுமா? உருப்படாத பையன்னு அர்த்தம் இல்லைங்க. இந்த கரை உதவுனா தான் தண்ணி வயலுக்கு போகும். அது உதவாலேன்னு வச்சுக்கோங்க, தண்ணி ஊற வெளியே போயிடும். நான் உதவாத கரையாக போய்விட்டேனே உன் வாழ்க்கையில். இதாங்க இந்த வார்த்தை. இதை எழுதினவர் யார் தெரியுமா? முத்துலிங்கம். முத்துலிங்கம் பாட்டுங்க இது. இன்றைக்கி நம்மோட உயிரோடு இருக்கிறாரு. இப்போ பாட்டுக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொன்னால் அந்த பொருளை உணர்ந்து கொண்டால் அந்தபடி வாழணுங்க. மனிதர்கள் எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் வாழ்கிறோம். இதுவா வாழ்க்கை? இல்லை. பாரதி வாழ்ந்த காலத்தில் மனுஷங்க வாழலையா? இருந்தான். ஏன் அவன் பேரெல்லாம் தெரியல? அவர் சொன்னபடி வாழ்ந்தார். வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருந்தது. அவர் படித்த நூல்களின்படி வாழ்ந்தார். பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா. யார்கிட்ட? பாப்பாட்ட போய். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் சான்றோர். இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் வேணும். இதை படித்து நம்ம திருந்தணும். நாம் வேறு உயிரினங்களுக்கு கல்வி இல்லைங்க. மனுஷன் கண்டுபிடிச்சி சொல்லி அற்புதமான ஒரு விஞ்ஞானம் புத்தகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த புத்தகம் நம்மளை வழிநடத்தும் என்ற நம்பிக்கை இருக்குது. என்ன வச்சுட்டு போகிற பேரறிஞர் அண்ணா வீட்டில் இருந்தப்போ அந்த தொலைபேசியில் ஆள் கேட்குறாங்க, உங்களை பார்க்க வரலாமா அண்ணா? யாராவது வீட்டில் இருக்காங்களா? உங்களை பார்க்க வரலாமா? ஆமாம், ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் பார்க்க வாங்க. அவங்க வர்றாங்க. வந்த உடனே ஒருத்தர் இல்லை அண்ணா, எல்லாம் போயிட்டாங்களான்னு. இல்லையே, இருக்காங்களே. எங்கே காணோம்? இந்தா திருவள்ளுவர், இந்தா இளங்கோவடிகள், இந்தா பட்டினத்தார், இவங்கெல்லாம் என் கூட எப்போவும் இருப்பாங்க. இதுதான் உண்மைங்க. இதெல்லாம் நம்ம சுமந்து கொண்டு தெரிந்தால்தான். அந்த முன்னுரையில் சொன்னாங்கள்ல, ஆப்ரேஷன் பண்ண போகிறப்ப 2 நாள் தள்ளி போடுங்க. எதுக்காக? 4 நட்சத்திரப்படியா? இல்லை, நான் அந்த புத்தகத்தை முடிக்கலேன்னு சொல்கிறாரேங்க. ஏன்னா இன்னொரு முறை நான் பிறந்து வருவேனான்னு எனக்கு தெரியாது. அப்படி என்றால் இருக்கிற போது எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்படி நம்மளை வழிநடத்துவது எது என்று கேட்டால், நாம் படிக்கின்ற இலக்கியங்கள் மகிழ்ச்சிக்காக மட்டும் படித்தால் அந்த மகிழ்ச்சி மறையவும், அந்த சிரிப்பு அடங்கவும், துன்பம் நம்மை சூழவும் நாம் என்ன செய்வோம்? என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிற்போம். அந்த நேரத்தில் அது ஊன்றுகோல் போல இருந்து நமக்கு வழிகாட்டினால்தான், விளக்கு போல வழிகாட்டினால்தான் அந்த இலக்கியங்கள் நம்மை ஒரு நல்ல நிலையான இடத்துக்கு கொண்டு செல்லும். அதனால் இலக்கியங்களை நாம் விடாமல் கற்பது. நேற்று படித்தேன், இன்றைக்கி படித்தேன், பாஸ் பண்ணிட்டேன், வேலை கிடச்சிருச்சு, ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, இன்னும் புத்தகம் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். இல்லவே இல்லை. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துடையும் கல்லாதவாறு. சாகிற வரைக்கும் படிடா. அதுதான் பாட ஏறினும் ஏடது கைவிடல்னார். அப்போ இப்படி படித்தால், அந்த படித்ததன் மூலமாக நடந்தால் அது நம்மை உயர்ந்த இடத்திற்கு கூட்டி செல்லும். இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகள மட்டுமில்லை, பின்பற்றி வாழத்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.